அட கடவுளே, அவ அந்த சுத்து வட்டாரத்துல மட்டும் இல்லாம இங்க இருக்க மொத்த டவுன்ல இருந்து பிளட்டை கலெக்ட் பண்ணிருக்கா போல. இது அவளுக்கு கண்டிப்பா அபாரமான சக்தியை தான் கொடுத்துருக்கும். இந்த நிலைமை மோசமாகறதுக்குள்ள நான் இதுக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும். தக்காளி எங்க ஓடுற? உன்னை கொல்லுவேன், எங்க அப்பத்தா மேல சத்தியம் பண்ணிருக்கேன். ஓடாத, நில்லு. யார் இந்த மொட்டை புதுசா? கரும வாய்க்குள்ள போகுது. ஐயோ, என்னது ஒரே கூட்டமா? கொசு கூட்டம் தானே? டேய் மொட்டை தம்பி, ஒழுங்கா இங்க இருந்து ஓடிடு. இல்லைன்னா அந்த கொசுலாம் உன்னை மேய்ச்சிரும். அப்படி நடந்தா உன் மண்டை கூட மிஞ்சாது. உண்மையாவா? இது நல்லது இல்ல. நம்ம உடனே இங்கிருந்து நீ பேசின பேச்சுக்கு ஆட்டம் பாம் மாதிரி வெடிப்பேன்னு நினைச்சேன். ஆனா கம்பிமா தப்பு மாதிரி இப்படி சப்பைய முடிவேன்னு எதிர்பார்க்கல. இதுக்குதான் விடிய விடிய டைலாக் பேசினியா? நம்ம 2 பேருக்குள்ள சண்டை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நான் ஒரு பிளான் போட்டு வச்சிருந்தேன். இது ஒரு கைவிடப்பட்ட இடம். இங்க சுத்தி 500 மீட்டர் ரேடியஸ்ல பொதுமக்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. அதனால உன்னை உன் கொசு கூட்டத்தையும் எரிக்கிறது ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. ஒரு நிமிஷம், சண்டைக்கு நடுவில் ஒரு மொட்டை இருந்தானே அவன். நீ என்னை காப்பாத்திட்ட. நீ வேற லெவல்பா. இப்ப நீ என்ன பண்ண? மொத்த கொசுவும் ஒரே செகண்ட்ல இல்லாம போயிருச்சு, காத்து மாதிரி. என்ன இப்படி பாக்குற? இங்க என்ன அவுத்து போட்டா நிக்கிறாங்க? முட்டாள், நான் இதுக்கு மேல இந்த கொசுக்களை மேய்க்க போறதில்ல. பொடி பசங்களா? பாத்தீங்களா என்னோட பவர? பொம்மை கை போச்சா? அதிகமா பேசுற வாயை உடைக்கணும். வாய்க்கிலேயே பேசுற, ஆனா ஒரு கொசுவை கொல்ல கூட சக்தி இல்லையாடா உனக்கு? நீதான் பொம்மைதான் போல. உதவக்கிற நாயே. எனக்கு இப்பதான் புரியுது எந்த அளவுக்கு அவ பிளட் சக் பண்றாளோ அந்த அளவுக்கு அவளுக்கு பவர் அதிகமாகுது. நீ பேசின பேச்சுக்கு முதல்ல உன் தலையை உடைக்கணும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே என்னால முடியாது. எனக்கு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நான் இப்ப என்ன செல்ஃப் டிஸ்ட்ராக்ட் பண்ணி ஆகணும். என்ன மன்னிச்சிருங்க டாக்டர். பட்டுன்னு அடிச்சேன், பொட்டுன்னு போயிருச்சு. தலைவா ஒரு நிமிஷம். தயவு செஞ்சு உங்க பேரு என்னன்னு சொல்லுங்க. என் பேரு சாய்தமா.